ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆவணி மாதம் 6ஆம் நாள் ஆகஸ்ட் 22 வெள்ளிக்கிழமை மதியம் 1 மணி வரைக்கும் சதுர்த்தசி திதி. அதுக்கப்புறம் தான் அமாவாசை ஸ்டார்ட் ஆகுதுங்க. சரிங்களா? மதியம் 1 மணிக்கு அப்புறம். அப்போ மதிய நேரத்தில் நம்முடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய, அதாவது வீட்டில் உணவு படையல் இதெல்லாமே தாராளம் பண்ணலாம். இன்னைக்கு மதியத்துக்கு மேலே பண்ணலாம். இன்று முழுவதுமே ஆயில்ய நட்சத்திரம். ஆனா யோகம் அவ்வளவா நல்லா இல்லைங்க இன்னைக்கு. சரிங்களா? நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரைக்கும், மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூளம் மேற்கு. பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டு போங்க. மேஷம், தொழிலுக்காக வாகனம் வாங்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுடைய மனதில் உதிக்கும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. உங்களுடைய வார்த்தைக்கு மறு பேச்சு கிடையவே கிடையாதுங்க இன்னைக்கு. சரிங்களா? சுகஸ்தானம் பலமா இருக்கிறதுனால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகா நீங்க செஞ்சு முடிச்சுக்குவீங்க. இன்று ஆஞ்சநேய பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிகள், அதாவது திருமணம் தொடர்பான சுபகாரிய நிகழ்வுகள்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? திருமணம் தொடர்பான விஷயத்துல இன்னைக்கு இறங்குவீங்க. இன்று உங்களுடைய ஆளுமை திறமை வெளிப்படும். நீங்க எடுத்துட்ட எல்லா காரியத்திலையுமே நீங்க தான் ராஜா. துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுனம், பேச்சுவார்த்தையில ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. ஆனா பேச்சின் மூலமாவே எதிர்பாராத ஒரு லாபம் உங்களை சேரும். சரிங்களா? ரொம்ப நாளா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாளா ஒரு பொருள் போகாம, அதாவது சேல்ஸ் ஆகாம இருந்துட்டே இருக்கு. இன்று உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே அந்த பொருளை ரொம்ப அழகா சேல்ஸ் பண்ணுவீங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கடகம், மனதில் தன்னம்பிக்கை தைரியம் தோணும். நண்பர்களுக்காக சில உதவிகள் எல்லாமே பண்ணுவீங்க. சரிங்களா? நண்பர்கள் ஒரு வேற வாய்ப்பு கிடைக்கிறது வேணுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க. இல்ல ஒரு தொழில் தொடங்குறதுக்காக நம்ம யாரை போய் மீட் பண்ணி பேசலாம், இது மாதிரியான சில ஐடியாக்கள் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க இல்லையா? இன்று உங்களுடைய நண்பர்களுக்காக உதவிகள் எல்லாம் பண்ணுவீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கோ வாழ்க்கை துணைவிக்கோ உங்களால் முடிந்த உதவிகள் எல்லாமே இன்னைக்கு செஞ்சு கொடுப்பீங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்ம ராசிக்காரர்கள் என்று கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. எதிரிகள் மூலமாக சிறு சிறு தொல்லைகள் இருக்கு. பயணங்கள் இருக்கின்றது. விரயங்களும் இன்னைக்கு இருக்கு. அதனால ரொம்ப கவனமா, செலவுகள் ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க. இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கன்னி, லாபங்கள், எதிர்பாராத ஒரு லாபம், பூர்வீக சொத்துக்களின் மூலமாக லாபம். குழந்தைகள் நீங்க பெருமைப்படக்கூடிய மாதிரியான விஷயங்களை எல்லாமே பண்ணுவாங்க. தொழிலில் எதிர்பாராத ஒரு லாபம் இன்னைக்கு இருக்குன்னு சொன்னாங்க. அந்த லாபத்தை இது நாள் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு லாபமா அந்த லாபம் இருக்கும். உங்களுடைய மூத்த சகோதரர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். நீங்க எதிர்பார்த்த நல்ல நல்ல காரியங்கள் எல்லாமே நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைது. அப்போ என்னென்ன விஷயங்கள் நடக்கும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மைண்ட்ல லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள். நீங்க சில ஐடியாக்கள் எல்லாமே சொல்லுவீங்க. சரிங்களா? அந்த ஐடியாக்கள்னால நீங்க வேலை பார்க்குற இடத்துல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிசினஸ் வாய்ப்பு தேடி வரும். அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். நீங்க தனியாவே பிசினஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஏற்றுமதி பிசினஸ் பண்ணலாம், அதாவது எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணலாம். அதற்கான முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிகம், தன்னம்பிக்கை தைரியம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள். உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அது மாதிரி நீங்க ஒரு ஆன்மீகம் சம்பந்தமான ஒரு விஷயத்துக்காக சில முயற்சிகள் எடுப்பீங்க. ஓகே, இந்த டயத்துல ஒரு டூர் போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாசம்லாம் வரப்போகுது. அப்போ ராமேஸ்வரம், காசி, கயா இதெல்லாம் டூர்லாம் போவாங்க இல்லையா? இதற்காக ஒரு பிளான் பண்ணுவீங்க. சரிங்களா? ஆன்மீக பயணம். சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றுமே ரொம்ப மனசுல ஒரு குழப்பம் நீங்காம இருக்கும். அது யாருக்கு இருக்குன்னா பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குங்க. சரிங்களா? பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராசம் இருக்கிறதுனால பூராட நட்சத்திரக்காரங்க எந்த வேலை செஞ்சாலும் சரிதா ரொம்ப கவனமா நிதானமா பார்த்து பண்ணுங்க. நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய உயர் அதிகாரிகிட்ட ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மகரம், நண்பர்களுக்காக உதவிகள், நண்பர்கள் மூலமாக உதவிகள், கூட்டு தொழிலில் முன்னேற்றங்கள், கூட்டு தொழில லாபங்கள் ஏற்படும். சரிங்களா? இன்று பாராட்டுக்கள் இருக்கின்றது. பரிசுகளும் உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்பம், வேலை தேடக்கூடிய முயற்சியில் இறங்குவீங்க. அதற்காக சில அலைச்சல்கள் இருக்கு. சில நபர்கள் வேலைக்காக, ஒரு தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய
சூழல்கள் வந்து இன்னைக்கு இருக்கு. பயணங்கள் வந்து இன்னைக்கு கொஞ்சம் அதிகங்க. விரயங்களும் வந்து அதிகமா இருக்கு. அதனால ரொம்ப கவனமா செலவுகளை பார்த்து பண்ணுங்க. முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. வெற்றிகள் தேடி வரும். மீனம், லாபங்கள் உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். சரிங்களா? எதிர்பார்த்த லாபத்தை விட அதிகப்படியான லாபங்கள் நீங்க நினைக்கிற மாதிரி வரும். பூர்வீக சொத்துக்கள்ல வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே தீர்ந்துடும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாகவே ஒரு லாபம் வந்து உங்களுக்கு வந்து சேரும். குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க. வெற்றிகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்று ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்ம ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை சிம்மம் ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.